எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வேவாத வெயிலில் எப்படி விறுவிறுப்பாக போகிறோன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்ம அம்மாவுக்கு சாப்பாடு தாங்க கொண்டுட்டு போகிறோம். அம்மா வந்து வயலில் களை எடுத்துகிட்டு இருக்காங்க. மதிய சாப்பாடு கொண்டுட்டு போவோம், வாங்க பார்க்கலாம். இவ்வளோ தூரம் நடந்து வந்த களைப்பில் வயலில் போய் உட்காரலான்னு பார்த்தா இங்கே தாண்டுகால் போட்டிருக்காங்க. ஆடெல்லாம் ஏறி உள்ளே போகாத அளவுக்கு. அந்த தாண்டுகாலையும் நம்ம தாண்டிட்டு ரோட்டில் நடந்து வந்ததில் ஊற்றின வேர்வையெல்லாம் வயலுக்கு வரவும் சரியாக போயிடுச்சுங்க. ஏன்னா அவ்வளோ காற்று அடித்தது. கிட்ட போய் அம்மாவை சாப்பிடவும் கூப்பிட்டாச்சுங்க. எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டு அந்த வாரம் இந்த வாரம்னு கதை தாங்க பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன்னு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா நுணாப்பழம். நாங்கள் சின்ன வயசுக்குள்ள ஸ்கூல் போகிறப்ப எல்லாமே இப்போ எங்கெங்கெல்லாம் மரம் இருக்க ஸ்கூல் போயிட்டு வரப்போ எல்லா மரத்துலையும் பறித்து சாப்பிட்டுட்டு வரைதாங்க வேலை. அதே மாதிரி இன்றைக்கும் போனோமா, நிறையா பழம் பழுத்து இருந்துச்சு. அதையும் பறித்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அப்படியே வயலெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நின்னாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே தானாகவே எல்லாருக்கும் பசி எடுத்துருச்சு போல இருக்குது. எல்லாருமே வரப்பில் ஏறி வர ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து எங்கே நல்ல நல்லலாக இருக்கோ அந்த இடத்துல எல்லோரும் உட்கார வந்துட்டாங்க. அப்படியே நாம் எடுத்துகிட்டு வந்த சாப்பாடு, அவங்க வச்சுருந்த சாப்பாடுன்னு எல்லோரும் சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் சாப்பிட்டோன்னே பாத்திரத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு நாங்களும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் ஊர் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.